பேரன்பு சீரியல் ஜூன் 19 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. வானதியும் கார்த்திக்கும் லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. கிடைச்ச அந்த சின்ன கேப்பில் ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கார்த்திக் வானதியை நெருங்கி போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக லிஃப்ட் வந்து ஆன் ஆகிடுது. வானதி வெளியே வந்துடுறாங்க. கார்த்திக் உடனே எனக்குன்னு வராங்களே லிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக அப்படியே வெளியே போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்வேதா வீட்டில் அப்படியே நடந்துகிட்டே இருக்காங்க யோசிச்சுட்டே. கரெக்டாக அந்த டைமில் ராஜா வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. ஸ்வேதா ஒரு சந்தோஷமான விஷயங்க அப்படிங்கிறாங்க. ஸ்வீட் எடுத்து நீட்டி என்ன சந்தோஷமான விஷயம்னு கேட்க மாட்டிங்களா அப்படின்னு ராஜா கேட்கவும் அப்படியே தட்டி விடுறாங்க ஸ்வேதா. ஏங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு ராஜா கேட்கவும் நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. என்ன வேலை கிடச்சிருக்கு, எந்த கம்பெனியில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. இந்த மாதிரி கோவப்படாதீங்க, அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க ராஜா. எனக்கு தெரியும் எது எனக்கு பிடிக்காதோ, எது நான் வேணான்னு நினைக்கிறேனோ அதை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி சொல்கிறத கேட்கணுங்கிற எண்ணம் இல்லை. ஆனால் ஊர் மெச்சிக்கிற மருமக வானதி அக்காவுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. இங்கே பாருங்கள், அவங்களையெல்லாம் இழுக்காதீங்க அப்படிங்கிறாங்க ராஜா. அவங்க தானே அந்த கம்பெனிக்கு உங்களை இழுத்தாங்க, அவங்கெல்லாம் என்ன அந்த கம்பெனிக்கு இழுக்கலை, நானாக தாங்க போனேன் அப்படிங்கிறாங்க ராஜா. அவங்க உங்களை அங்கே சேர்த்துருக்கக்கூடாது, ஏன்னா எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. ஏங்க நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறது தாங்க எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க ராஜா. ஓ, நான் நடந்துக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அதனால தான் என் பொண்டாட்டி நடந்துக்கிறது பிடிக்கலன்னு சொல்லி உங்கள் அக்கா கிட்டே போய் சொன்னீங்களா? அவங்க உங்களை வாடா தம்பின்னு கூச்சா தூக்க கூப்பிட்ருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. இங்கே பாருங்கள், அவங்கெல்லாம் என்னை விரும்பி வேலைக்கு கூப்பிடல, நானாக தாங்க விருப்பப்பட்டு அங்கே போய் வேலைக்கு சேர்ந்தேன் அப்படிங்கிறாங்க ராஜா. ஏன் நம்ம கம்பெனியிலேருந்து நீங்கள் போகணும்? ஜீவாண்ணன் சரியாக சம்பளம் தரலையா? சரி, ஜீவாண்ணனை பிடிக்கல, அதுக்கு அவருக்கு பிடிக்காத வானதி அன்னை கம்பெனிக்கு எதுக்கு போனீங்க அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. வானதி அக்காவை எனக்கு பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் தானுங்க நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கோவப்படுறது பேசுகிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வானதி அக்காவை ராஜா அப்படிங்கவும் ஆமாம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. பிடிக்கிற மாதிரி நடந்துக்கலை. அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அம்மாவோட கருணையால் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாங்கங்கிறத மறந்துட்டாங்க ஸ்வேதா அப்படிங்கவும் அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவங்க அதை மறக்கலை. ஆனால் நீங்கள் தான் நம்மளுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்கங்கிறத மறந்துட்டு பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறார் ராஜா. ஓ, என்னோட மோசமான கடந்த காலத்தை குத்தி காட்டுறீங்களா? இதெல்லாம் நீங்கள் பேசலை, உங்கள் அக்கா பேச வைக்கிறா அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. கரெக்டாக அந்த டைமில் ராஜேஸ்வரி அம்மா வெளியே வராங்க. ஏங்க அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் தான் சொல்கிறேன்ல, திரும்ப திரும்ப புரியாமல் பேசிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ராஜா. கரெக்டாக ராஜேஸ்வரி அம்மா 2 பேர்த்தையும் வந்து நின்று பார்க்குறாங்க. என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ராஜா கிட்டே கேட்குறாங்க. ஒன்றும் இல்லாத சும்மா தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே நின்று ஜீவாவும் பார்க்குறாங்க. கீழே கிடக்கிற ஸ்வீட்ஸையும் பார்க்குறாங்க ராஜேஸ்வரி அம்மா. என்னாச்சு ஸ்வேதா, சத்த பலமாக இருக்குது, முகமெல்லாம் கோவமாக இருக்குது, மாப்பிள்ளை வேறு ஒன்றும் இல்லைங்கிறாரு அப்படிங்கிறாங்க ராஜேஸ்வரி அம்மா. அவர் சொல்கிறது பொய்ன்னு உங்களுக்கே தெரியுதுலம்மா, என்னன்னு அவர்கிட்ட நீங்களே கேளுங்க, என்ன தப்பு பண்ணாருன்னு கேளுங்க அப்படிங்கவும் ஸ்வேதா என்ன பழக்கம் இது, புதுசாக இருக்குது, அவர் நடந்துக்கிறது எனக்கும் புதுசாக தாம்மா இருக்குது. நம்ம கம்பெனியில் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு கிருஷ்ணவேணி அம்மா கம்பெனியில் அப்படின்னு ஸ்வேதா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அதுவும் நம்ம கம்பெனி தான் அப்படிங்கிறாங்க ராஜேஸ்வரி அம்மா. முதல்ல ஏன் ரிசைன் பண்ணார் அப்படிங்கிறத கேளுங்க அப்படிங்கவும் வேலைங்கிறது அவங்கவுங்க விருப்பப்பட்டு செய்கிறது, பிடிச்ச இடத்துல தான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு ராஜேஸ்வரி அம்மா சொல்லவும் ஓ, நீங்களும் அதுக்கு உடந்தையா அப்படிங்கவும் ஸ்வேதா அப்படிங்கிறாங்க. கீழே கிடக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்து வானதி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் தம்பிக்கு உங்கள் கம்பெனியில் வேலை போட்டு கொடுத்தீங்கல்ல, அதுக்கு சந்தோஷமாக ஸ்வீட் வாங்கிட்டு வந்தார், நான் தான் தட்டி விட்டேன் அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. ஏன் நீ எதுக்கு அவர் அங்கே வேலைக்கு சேர்த்தீங்க ஸ்வேதா அப்படிங்கவும் ஏங்க நானாக தாங்க வேலைக்கு போனேன் அப்படிங்கிறார் ராஜா. அம்மா, நான் இவர்கிட்ட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் அப்படிங்கவும் ஏங்க எங்கேயாவது லாயர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கவும் ராஜா. உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் பண்ணுங்க, நான் தான் சொல்லிட்டேனே அப்படிங்கிறார் ராஜா. ஸ்வேதா என்ன இருந்தாலும் ராஜா சொல்கிறது நியாயம் தானே அப்படிங்கவும் வானதி அண்ணி என்ன இருந்தாலும் நீங்கள் அவரை வேலைக்கு சேர்த்தது தப்பு, வீட்லேயே உங்கள் பேக் எடு, ஃபைல் எடு, ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. இதில் உங்கள் ஆஃபீஸில் வேலைக்கு சேர்த்திங்கன்னா எப்படி நடத்துவீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? கௌரவமாக நடத்துவோம் அப்படிங்கிறாரு கார்த்திக். வந்து சொந்தோ பந்தோ இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவரோட நேர்மை உழைப்பு இதுக்காக மட்டும்தான் அவரை வேலைக்கு சேர்த்தோம் அப்படிங்கவும் ஏன் அவரை தூக்கிட்டா ஜீவாண்ணா கம்பெனி ப்ராஃபிட்டை இழந்துருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஸ்வேதா கேட்கவும்
நீ ஏன் இதெல்லாம் பேசுகிற? ஜீவா கம்பெனியில் ஏன் வேலை பிடிக்கலன்னு உன் புருஷன்கிட்ட நீ கேட்டியா? ராஜேஸ்வரி அம்மா அப்படிங்கவும், எனக்கு அந்த கம்பெனியில் சில விஷயங்கள் பிடிக்கல, அதை நானே அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறார் ராஜா. அதுக்காக அண்ணி அவரை வேலைக்கு கூப்பிட்டுக்குவாங்களா அப்படிங்கவும், ராஜாவுக்கு வேலை கொடுத்தது நான், வானதிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறாரு கார்த்திக். நீ அந்த கம்பெனியில் தான் இருக்கணும், இந்த கம்பெனிக்கு வரக்கூடாது அப்படின்னு ஏன் அண்ணி சொல்லலை அப்படிங்கவும், நான் சொன்ன ஸ்வேதா அப்படிங்கிறாங்க வானதி. அதான் அக்கா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாரே தம்பி. எப்படி தாண்டினாரு? ராஜேஸ்வரி மருமகனுக்கு நீங்கள் வேலை கொடுக்குறீங்களா? எப்படி இருந்தோம், எப்படி இந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அண்ணி அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. இதை கேட்டு ராஜேஸ்வரி அம்மா பல்லாருன்னு ஒரு அறை வைக்கிறாங்க. ஆல்ரெடி அமுதம்மா, ஆர்த்தி இவங்க எல்லாருமே நின்று சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவள் என்ன மறந்துட்டா? நிமிஷத்துக்கு நிமிஷம் பழசை நினச்சி வாழ்ந்துட்டுருக்கா. அவங்க அம்மா உங்கள் அம்மாவை விட பணக்காரின்னு தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? இல்லை தெரிஞ்சுமா இப்படி பேசுகிற? நீயா பேசலை, நீ பேசுகிற விதம், பேசுகிற டாபிக், நீ சண்டை போட தேர்ந்தெடுத்த காரணம், இது எல்லாமே தப்பு ஸ்வேதா. உன் புருஷனையே உன்னால் புரிஞ்சுக்க முடியலன்னா நீ யாரை புரிஞ்சுக்க போகிற? எப்படி வாழ போகிற? வானதியை தன்னுடைய எதிரியாக ஜீவா நினைக்கிறான். ஆனால் வானதி ஒரு நாளும் அப்படி நினச்சதில்ல. வானதி பற்றி நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை ராஜேஸ்வரி அம்மா அப்படிங்கவும், உடனே போதும் உங்கள் மூத்த மருமகளோட புராணத்தை இதோடு நிறுத்திக்கோங்க. ஏன் புருஷன் வானதியோட கம்பெனியில் சேர்ந்தது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உள்ளே போயிடுறாங்க ஸ்வேதா. வானதி, நீ ஒன்றும் வருத்தப்படாத, ஸ்வேதாவுக்கு புத்தி கட்டி போயிடுச்சு, அவளோட சவகாசம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். யாரோ அவளோட மனசில் நெஞ்ச கலந்து வச்சுருக்காங்க, அவள் வாழ்க்கையை சிக்கலாக்கணும்னு துடிக்கிறாங்க. இதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்க மாட்டேன், சாட்டை எடுத்து வெளுக்க வேண்டிய நேரத்தில் வெளுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ராஜேஸ்வரி அம்மா நடந்ததெல்லாம் நினச்சி யோசிச்சுட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் வானதி வராங்க. அம்மா, நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒரு விசேஷம், என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்வேதாவுக்கு வெட்டிங் டேனா அவள் வந்து சொல்லணும், நீ வந்து சொல்கிற? புருஷன் மேலே இன்னும் கோவத்தில் இருக்கா போல இருக்குது அப்படிங்கிறாங்க ராஜேஸ்வரி அம்மா. அம்மா விடுங்கம்மா, அதெல்லாம் போக போக சரியாயிடும் அப்படிங்கவும், எனக்கும் ஆறுதல் சொல்ல ஒரு ஆள் இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ராஜேஸ்வரி அம்மா. என்னம்மா நீங்கள் அப்படிங்கவும், நிஜத்தை தான் சொல்கிறேன், காலையிலேருந்து ஸ்வேதா வருவா, அவள் புருஷனோட வருவா, வெட்டிங் டேன்னு சொல்லுவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அவள் இது வரைக்கும் வரல, நீ வந்து சொல்கிற. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவில் பிரச்சனை இருந்தால் எப்படி வெட்டிங் டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கவும், அம்மா ஸ்வேதாவை போகிற போக்கில் விட்டுறக்கூடாதும்மா, இன்றைக்கி ஈவினிங் ஒரு பார்ட்டி ரெடி பண்ணலாம், கேக் கட் பண்ணி சூப்பராக செலிப்ரேட் பண்ணிடலாம், வெட்டிங் டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணிடலாம், அவளுக்கு தெரிஞ்சவங்கள எல்லாரையும் கூப்பிடலாம், எல்லாரும் விஷ் பண்ணும்போது அவகிட்ட நிச்சயமாக ஒரு மாற்றம் தெரியும் அப்படிங்கிறாங்க வானதி. என்னோட இடத்துல இருந்து நீ செய்கிற வானதி, காலையில் இருந்த வருத்தம் எல்லாமே இப்போ சுத்தமாக மறைஞ்சிருச்சு. என்னெல்லாம் செய்யணும்னு தோணுதோ எல்லாமே செய், யாரையெல்லாம் கூப்பிடணும்னு தோணுதோ எல்லாரையும் கூப்பிடு, என்ன கிஃப்ட் வாங்கணும்னு நினைக்கிறியோ அதையே வாங்கு அப்படிங்கிறாங்க ராஜேஸ்வரி அம்மா. சரிம்மா அப்படிங்கிறாங்க வானதி. இது எல்லாத்தையும் அமுதா நின்று பார்த்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அமுதாமாவுக்கு பொருட்களை போல இருக்குது. உடனே பிளான் பண்ணுறதுக்கு ஆர்த்தி கூப்பிட்டு ஸ்வேதா எங்கேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. கரெக்டாக ராஜா ஸ்வேதாவை தேடி வராங்க. ஏங்க வாங்க, அத்தை மாமாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். என்னங்க அப்படிங்கிறாங்க ராஜா. நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கல, உங்கள் கூட வந்து ஆசீர்வாதம் வாங்க எனக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போய் அம்மாவை பாருங்கள் அப்படிங்கவும், என்னங்க என்ன பேசுகிறோன்னு யோசிச்சு தான் பேசுகிறீங்களா அப்படிங்கிறார் ராஜா. யோசிச்சு தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. ராஜா அங்கேருந்து வருத்தத்தோடு கிளம்புறாரு. கரெக்டாக அந்த டைமில் அமுதம்மாவும் ஆர்த்தியும் வராங்க ஸ்வேதா கிட்ட. கரெக்டாக சொன்ன ஸ்வேதா, உன்னை விட வானதி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டார்ல, அப்புறம் எப்படி ஒன்றா வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு ஆர்த்தி கேட்கவும், என்னடி பேசுகிற நீ அப்படிங்கிறாங்க அமுதம்மா. வானதி எல்லாரையும் கூப்பிட போகிறாளாம், பெரிய கேக்கெல்லாம் வாங்க போகிறாங்களாம், எல்லாரையும் கூப்பிட போகிறாங்களாம். அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, வர்றவங்க முன்னாடியெல்லாம் அவள் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கிறது காட்டுறதுக்காக தான். இந்த விழாவையும் நான் தான் எடுத்து நடத்துகிறேங்கிறத காமிச்சுக்குவா. உன் புருஷனை அடிமையாக்கி வச்சிருக்கிற மாதிரி உன்னையும் அடிமையாக்கணும்னு நினைக்கிறா ஸ்வேதா அப்படிங்கிறாங்க அமுதம்மா. அது நடக்காது ஸ்வேதா அப்படிங்கவும், அது எப்படிம்மா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, உங்கள் அம்மாவோட முழு சம்மதத்தோடு தான் இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கா. இந்த மாதிரி விழா வேண்டான்னு சொன்னால் உங்கள் அம்மா மனசு கஷ்டப்படும்ல அப்படிங்கவும், பார்ட்டி நடக்கும், ஆனால் வானதி அண்ணி அங்கே இருக்க மாட்டாங்க, இந்த ஸ்வேதா யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க ஸ்வேதா. வானதி போய் ஸ்வேதாவுக்கு விஷ் பண்ணுறாங்க. ராஜா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உள்ளே இருக்கானா? நடந்ததை பற்றியே யோசிச்சுட்ருக்கியா? வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்,
ஆனால் அது எல்லாத்தையும் மறந்துடணும் அப்படிங்கிறாங்க வானதி. மறக்க முடியலனா மறக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாதுடா அப்படிங்கவும், அப்படியா? அப்படின்னா உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லி பாருங்களேன், என் கம்பெனிக்கு வேலைக்கு வராத, உன் பொண்டாட்டி சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அவர் மனசை மாற்றிக்கிறாருன்னு பார்ப்போம் ஸ்வேதா அப்படிங்கவும், நாம் எடுக்கிற முடிவுகளெல்லாம் சரின்னு நினைக்க முடியாது ஸ்வேதா, நிதானமாக யோசித்து பார்த்தா தப்புன்னு நம்மளுக்கே தெரியும் அப்படிங்கவும், அது தப்புன்னு நிதானமாக யோசிச்சு நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்களா? இப்படியெல்லாம் ஸ்வேதா பேசிகிட்டு இருக்கவும் உடனே வானதி சாயங்காலம் இருக்க போகிற பார்ட்டியை பற்றி பேசுகிறாங்க. அம்மா என்னை ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்கேன், உனக்கு என்ன gift வேணும்னு கூட சொல்லு, என்னால் எல்லாமே இப்போ வாங்கி தர முடியும், கார் கூட வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்வேதா சொல்கிறாங்க. அதுதான் நான் விரும்புகிற கிஃப்ட்டு, பார்ட்டியில் நீங்கள் கலந்துக்கவே கூடாது, அங்கே உங்களை பார்த்தா எனக்கு கோவமாக வரும், உங்கள் மேலே வர கோவம் என் புருஷன் மேலேயும் வரும், நான் சந்தோஷமாகவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. அவ்வளோதானா, நீ கேட்குற கிஃப்ட்டை நான் தரேன், நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும், நீ சந்தோஷமாக இருந்தால் அம்மாவும் சந்தோஷமாக இருப்பாங்க, எனக்கு அது போதும் அப்படிங்கிறாங்க வானதி. கண் ஃபுல்லாக அப்படியே கலங்கி தேங்க்யூ அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.